ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நமஸ்காரம். அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 8/7/2024 14/7/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம், அதற்கு என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் வரிசைப்படுத்தி பார்க்கலாம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு பார்த்தோம்னா, மேஷ ராசி, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் புதன் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார், மீனத்தில் ராகு. செவ்வாய் 11/7/2024 அன்னைக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். சந்திரன் பூச நட்சத்திரம் இந்த வாரம் கடகராசியில் ஆரம்பிக்கிறார், பூச நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார். பூச நட்சத்திரத்திலேருந்து துளாராசி சுவாதி நட்சத்திரம் வரலும் போகிறார். இந்த வாரத்தில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா முதல் நாளான 8ஆம் தேதி அன்னைக்கு திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்கிறது. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நட்சத்திரமோ திதியோ 3 நாட்கள் வருமேயானால் அது திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதன் மூலியமாக என்ன அப்படின்னு பார்த்தாலேயானால், அது நல்ல விசேஷ காரியங்கள் செய்யக்கூடிய நாளாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சுபகாரியங்கள் பண்ணுறதில்லை இந்த காலகட்டத்தில். இன்றைக்கி பார்த்தோம்னா திருத்தியை, அதாவது அமாவாசை கழிஞ்ச 3ஆம் நாள் திருத்தியை 60 நாழிகை இருக்குது. சூரிய உதயத்திற்கு முன்னாடியே இந்த திருத்தியை ஆரம்பிச்சு விடுறது. அடுத்த நாள் காலத்தால் சூரிய உதயம் தாண்டி ஒரு 2 நாழிகை வரலும் இருக்குது. அதனால் தமிழ் இது பிரகாரம் சூரிய உதயத்திலிருந்து அடுத்த சூரிய உதயம் வரலும் ஒரு நாள்னு கணக்கு. அதனால் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்குன்னா முந்தின நாள் எடுத்துக்கணும், இன்றைய நாள் ஃபுல்லாக. அதற்கு அடுத்த நாள் சூரிய உதயத்துக்கு அப்புறம் 2 நாள் இருக்குன்றதுனால அடுத்த நாள் 3 நாள் வர்றதா கணக்கு. இதனால் இது திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஜோசியத்தில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ரொம்ப விசேஷமான காரியங்களை இந்த காலகட்டத்தில் அதை செய்ய மாட்டாள். இதை இது பார்க்குறவா, அதாவது ரொம்ப விசேஷமான காரியங்களை பார்க்குறவா, பொது காரியங்களை பார்க்குறவா, இதெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக எடுத்துப்பாள். இந்த வாரத்தில் சதுர்த்தி வருது. சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி, வளர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த வளர் சதுர்த்தி என்ன விசேஷம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன வளமை வேணும், என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படின்றத விநாயகர் பெருமான்கிட்ட போய் வேண்டிட்டு வந்தோமே ஆனால், ஒரு 9 பிரதட்சணம் பண்ணி 9 தோப்புக்கரணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்தோமே ஆனால் நம்மளுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நம்ம கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கும். வர சதுர்த்தி வளர்பிறையில் வரக்கூடியது, அதனால் வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. 10ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தாலேயானால் 46வது பட்டம் அழகிய சிங்கரனுடைய திருநக்ஷத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இருக்கக்கூடியவர், அதாவது ரங்கநாத யதீந்திர மகாதேசிகன், அவர் ஸ்ரீ மடத்தினுடைய இதில் இருக்கார். அவர் தான் ஹெட்டாக இருக்கார். 44வது பட்டத்தினுடைய ஐசிங்கர் இந்த ராஜகோபுரம் ஸ்ரீரங்கம் கட்டினார். அந்த இதில் வரக்கூடிய வம்சாவளியில் வரக்கூடியவர். அதாவது அந்த மடத்தினுடைய அடுத்த ஆதீனத்தினுடைய இன்சார்ஜாக இருந்து அவர் இருக்கார். இவருக்கு முன்னாடி இருந்தவர் நாராயண யதீந்திரர், 45வது பட்டம். இவர் இப்போ 46வது பட்டம் இந்த பக்கம் போயின்னு இருக்கார் நல்லபடியாக. 11ஆம் தேதி சஷ்டி விரதம், 11/7/2024 அன்றைக்கி சஷ்டி விரதம். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றதுனால சஷ்டி விரதம் ரொம்ப முக்கியமானது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் ஆணி திருமஞ்சனம் வருது. 12ஆம் தேதி அன்றைக்கி மிகவும் விசேஷம். நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் ஒரு வருஷத்தில் 4லேருந்து 5 தரம் தான் வரும். திருவெண்காடில் நடக்கும் ஆணி திருமஞ்சனம் மிகவும் விசேஷம். அது நடராஜருக்கு மிகவும் ஏற்ற ஒரு விசேஷமான விஷயம். அதனால் ஆணி திருமஞ்சனம் ரொம்பவும் விசேஷமாக சொல்லக்கூடியது. இந்த வாரம் பார்த்தாலேயானால் சந்திராஷ்டமம் பெறும் ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது தனுசு, மகரம், கும்பம், மீனம் 4 ராசிகளுக்கு சந்திராஷ்டம காலம் வருது. இந்த சந்திராஷ்டமம்னு சொல்ல போகும்போது பிறந்த ராசிக்கு இன்றைய கோல்சார பிரகாரம் 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்து இருக்கும் பொழுது, மதிகாரகன் மறைந்தால் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் புதிய முயற்சி வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய
விநாயகருக்கு வந்து பாலில் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் அபிஷேகத்துக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக தரும். சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கும். சரி, இப்போது 8/7/2024 14/7/2024 வரலும் ஒரு ராசிக்கா மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்க்ராலிங்கில் வரும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுங்க. உங்களுடைய நேம், பேரண்ட்ஸனுடைய நேம் கொடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்து, நட்சத்திர சந்தி, பாத சந்தி அதெல்லாம் பார்த்துட்டு, லக்ன சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு, ஏன்னா பாதி பேர் பார்த்தோம்னா 40 வயசு 45 வயசுக்கு மேலே நான் வந்து மிருகசீரிஷம் அப்படின்னு நினச்சின்னு இருப்பா. மிருகசீரிஷம் மிதுன ராசின்னு நினச்சின்னு இருப்பா. பார்த்தா ரிஷப ராசியில் இருப்பா. அவள் நட்சத்திரம் இவ்வளோ நாள் 45 வயசு வரலும் இதே பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாள் இதை வச்சுட்டு. அதனால் முதல்ல நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி இதெல்லாம் பார்த்துட்டு, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு, உங்களுக்கு இன்றைய நடக்கிற கோல்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்து, உங்களுக்கு என்ன எளிய பரிகாரம், இதன் மூலியமாக எப்பொழுது ஒரு நல்ல விடிவு காலம் வரும் அப்படின்றத சொல்கிறேன். இப்போது 8/7/2024 14/7/2024 வரும் உண்டான வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு ஒரு ராசியாக பலன்களை பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சூரிய பகவான். சூரியன் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 11ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருந்தால் நினைத்த காரியம், ஏன்னா ராசிநாதன் 11ஆம் இடத்துல இருக்கிற நினைத்த காரியம் நினைத்த இடத்தில் நினைத்த தருணத்தில் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார். எதிராளிகளை நம்ப வேண்டாம், எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம், நண்பர்களை கொஞ்சம் ஜாகிரதையாக வச்சுக்கிறது நல்லது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தொய்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் கொஞ்சம் பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க. இருந்தாலும் ஏன்னா கேது பகவான் இருக்கிறதுனால 10ல் தனித்த குரு அந்த அளவு உசத்தி இல்லை. இருந்தாலும் 11ஆம் தேதிக்கு மேலே பார்த்தாலேன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பகவானும் வரார். உங்களுடைய அதியோகர்னு சொல்லக்கூடிய 4ஆம் அதிபதியான செவ்வாயும் 9ஆம் அதிபதியான செவ்வாயும் 10ஆம் இடத்துல போய் இருக்கிறதும் 10ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துல பார்க்குறது ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. புதிய வேலை, தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி சமசப்தமத்தில் இருக்கார். அதனால் வந்து இருக்கக்கூடிய வேலையில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் அந்த அரசியல் சார்ந்தவர்கள், அரசு பிரமுகர்கள், அரசு சம்பந்தப்பட்ட அரசு இதில் இருக்கவங்க, அதாவது கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல மாறினதுக்கப்புறம் ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கும். இந்த வாரம் பார்த்தாலேயானால் 8/7/2024 14/7/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார். 12ஆம் இடம் 3 கிரகங்களால் இருக்கப்படுறது. சந்திரன், புதன் மற்றும் சுக்கிரன் 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. உங்களுடைய ராசிக்கு 3-10 அதிபதி 12ஆம் இடத்துல போகிறதுனால கண்டிப்பாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். 11ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிறு சிறு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதனால் பார்த்தாலேயானால் 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சந்திர பகவானும் ஆட்சி பெற்று போகிறதுனால சுப செலவுகள் வரக்கூடும். ஏன்னா சுப செலவுகள் எப்படி சொல்கிறோம், சுக்கிர பகவான் இருக்கிறதுனால சுப செலவுகள் நிச்சயமாக இருக்கும். அதாவது வீட்டில் வந்து எதிர்பாலினத்தவருக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய கட்டாயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் தேதி காலத்தால் ஒரு 9 மணி வரலும் சந்திர பகவான் 12ல் இருக்கார். அதற்கு பிறகு உங்களுடைய ராசியிலேயே வரார். அது வந்து 11ஆம் தேதி மாலை ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் 11ஆம் தேதி மாலை ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனாலே சனி பகவானால் பார்க்கப்படுறதுனால புனர்ப்பு யோகம் வருது. உடல் நலத்தில் கொஞ்சம் செட்பேக் இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல குரு, ஏன்னா 11ஆம் தேதி வரலும் வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கார். சனியினுடைய பார்வையில் இருக்கார். 10ஆம் இடத்துல குரு வேறு இருக்குது. தனிச்ச இது மென்டல் டிப்ரெஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மனத்தொய்வு இருக்கும். உடல் நலத்தில் கவனம் தேவை. பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும். 2ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவானோட சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடும் அப்படின்றது சொல்கிறேன். ஏன்னா 2ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வீண் பேச்சு தேவையில்லை, ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 2ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். கேதுவோட சம்பந்தம்
2ஆம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது 11ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி காலை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. காலைல ஒரு 8:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் கேத்துவோட சம்பந்தம் குருவின் பார்வையில் ஓரளவு சுமாராக இருக்கும். இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுப செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்கோ. ஏன்னா சந்திரன் மதிகாரகன் போய் அந்த இடத்துல கேத்துவோடு சம்பந்தப்படுறதுனால தவறான வார்த்தைகள் பிரயோகப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேனால் 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். பரிவர்த்தனை யோகம் 3-12 அதிபதிகள் பரிவர்த்தனையாகிறது விசேஷம். ஒரு மறைந்த ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானாதிபதியோட பரிவர்த்தனையாகிறதன் மூலியமாக நல்ல ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெண்ணின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு ஒரு பெண்ணின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த வடபழனி முருகன் கோவில் போய் சேவிச்சுட்டு வாங்க. வடபழனி முருகன் கோவில் போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு நிச்சயமாக வரும். அதை தவிர செம்பருத்தி மாலை ஒன்று கட்டி அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. அதன் மூலியமாக எல்லா விதமான விஷயங்களிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும்.